எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு போட்டுறாரு. 2 3 லுக்கு பார்த்தாரு, சைலண்ட் ஆகிட்டார். சின்ன கண்ணாடி, பெரிய கண்ணாடி, ரைட் சைடில் இருப்பார். எழுந்திரிச்சாரு, சுட்டி போயிட்டாரு. அர்ஜென்ட்டாக டைரக்டர் வர சொல்கிறாருன்னு. என்னடா ப்ராப்ளம்? வா, நான் 2 அந்த மேக்கப் மேன் வரல, நீ தான் மேக்கப் மேன். அமிதாப்க்கு அப்போ அவர் வேணும் வந்தார். உயிருக்காக ட்ரை பண்ணி திரும்பி நீயே வேணுமான்னு கேட்குறாரு. அவளை என்ன மறந்து வச்சுட்டு அது நான் அப்போ நல்லா இருக்கார் சார். பாலகிருஷ்ண இதை சாது. அப்போது ஹைதராபாத் போய் தான் அந்த அப்போல்லாம் ஃப்ரெண்ட்லி வந்துருந்தார். ஏய் ரா கிடக்கணும், வா சீட்டை ஆடலாமா, தண்ணி அடிக்கலாமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தான். அப்போல்லாம் ஏஜென்ட் விக்ரம் ஒர்க் பண்ணேன். கமல் சார் இந்தியன் முடிச்சுட்டு அவை சேர்ந்திக்கு ஆரம்பிச்சாச்சு. 45 நாள் சொன்னீங்க, 150 நாள் பண்ணால் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் பேசினார், எனக்கு பிடிக்கல. இதுமேலே கம்பெனி பக்கமே வராதுன்னு சொல்லி, சார் ஓகே சார் நான் விட்டா. ராஜ்கமல் அதோட ஒரு படமோட எனக்கு ஃபுல் ஸ்டாப். அமிதாப்க்கு உங்களை அறிமுகப்படுத்த என்ன சொன்னார்? உங்கள் உருவத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு வாகினி ஸ்டூடியோவில் செட்டு ஜீனா தமன்னானும் அமிதாப் சாங்கு. மேக்கப் ரூமுக்கு அமிதாப் வந்தார். மேனேஜர் என்னை கூப்பிட்டு போனார் அறிமுகப்படுத்துறதுக்கு. சார் இவர் தான் கம்பெனி சீஃப் மேக்கப் மேனு என்னை அறிமுகப்படுத்தார். அமிதாபே போட்டுக்கிறாரு மூஞ்சில் மேக்கப்பு. எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு போட்டுறாரு. 2 3 லுக்கு பார்த்தாரு, சைலண்ட் ஆகிட்டார். நானும் பார்த்து இது என்னடா இது ஒன்றும் பேசலை, அண்ணா போகலாம்னு சொல்லி வந்துட்டோம். பண்ணலை. அவரை போட்டுக்கிட்டு போனார். ஒரு 1 டே ஷூட்டிங்கிறது அந்த செட்டு ஓகே. பாம்பே ஷெட்யூல், பாம்பே கூப்பிட்டு போகிறாங்க. வேஸ்ட்டாக பாம்பே ஷெட்யூல் முடிச்சுட்டு சென்னை வந்தோம். சென்னை வந்துட்டு இப்போது கெட்டப்பு ஓல்டு கெட்டப் எல்லாம் இருக்குது. எப்படி மேக்கப் மேனு சுரேஷ் மோடியனி ஒரு மேக்கப் மேனு பாம்பாவில் இருக்கார், ஃபேமஸ். இந்த சஞ்சீவ் குமாருக்கு நயாதீன் நயாராத்து சிவாஜி 9 கெட்டப்பு சஞ்சீவ் குமாருக்கு போட்டார். அந்த மேக்கப் மேன் அவனுக்கு கன்சல்ட் பண்ணி 2 lakhs ஏதோ பேசி வாங்கிட்டு மெட்டீரியல் அமெரிக்கானிச்சு வர வைக்கணும் அது இதுன்னு சொல்லி காசு வாங்கிட்டார். சஞ்சீவ் குமார் வாகினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு சஞ்சீவ் குமாருக்கு நயாதீன் நயாராத்து. மகான் ஷூட்டிங்கு ஏவிஎம்மில். காலையில் வந்தார் அமிதாப், சுரேஷ் மோடி வந்தார். அமிதாபுக்கு மேக்கப் போட்டார். போட்டி 1.5 hour போட்டார் மேக்கப்பு. ஓல்டு கெட்டப்பு திருச்சூரத்தில் வர்ற அந்த ஓல்டு கெட்டப்பு அவருக்கு. தாடி மீஸு விக்கு அவ்வளோதான். பார்த்தா இதுவே இவ்வளோ நேரமா ஆகிப்போச்சு. பிரேக் ஆகிப்போச்சு. 1 மணிக்கு பிரேக்கு சாப்பிட்டாரு. நாங்கள் சாப்பிட்டு வெயிட்டிங். டைரக்டர் எஸ் ராமநாதன் சார்னு சொல்லி அவர் சொன்னார், எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதும், நீ அவர் மேக்கப் போட்டாலும் நீ அங்கேருந்து எது எது தேவை இருந்தால் பார்த்துக்கோங்க அது இதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். சாரே நமக்கு எல்லாம் பண்ணது கம்பெனிக்கு நம்ம கம்பெனி வேணும்னு வச்சுக்கிட்டாங்க. மேக்கப் மேனு 3 மணி ஆச்சு, 3 ஆச்சு, வரல. 4 ஆச்சு, வரல மேக்கப் மேன். அங்கே கேட்டால் முடியல. டைரக்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் போன சுத்தமாக சுற்றிட்டே இருக்கார். யோ நீங்கள் எல்லாம் கம்பெனி சீப்பு, எதுக்கு நீங்கள் எல்லாம் கம்பெனியை ஒத்துக்கிறீங்க? ஏஜ் பத்தாதியா உங்களுக்கு எல்லாம் மேக்கப் போடுறது அது இது. சார் அப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். அவங்க ஒர்த்து அவங்க கையில் இருக்கும். நீ இப்படி சொன்னால் எப்படி அது இது. இப்போ என்ன பண்ண சரி நீ போடுறியா? போடுறேன் சார். டைரக்டர் நேராக உள்ளே போனார். சார் அந்த சுரேஷ் மோடி வரல, என்ன பண்ணணும் தெரியல, இந்த பையன் போடுறாரு, இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிங்களேன் அன்றைக்கி ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணார். அவர் வர சொல்லிட்டார். ஹாப்பியாக போனேன். டப்பு மொத்தமாக சேர்த்து 15 நிமிஷம் முடிச்சிட்டேன். விக்கு மீஸு தாடி எல்லாம் வச்சு
சின்ன கண்ணாடி, பெரிய கண்ணாடி, ரைட் சைடில் இருப்பேன். எழுந்திரிச்சார், சுற்றி போயிட்டார். ஒரு 2 ஷாட் ஏதோ பண்ணார் பேக்கப். 6 மணிக்கு போய் சார் நான் எல்லாம் பேக் இந்த ப்ரஷ்ஷு கம்மு அது இது க்ளீனு திரும்பி வாஷ் பண்ணிக்கணும்ல. அந்த விக்கெல்லாம் கழட்டிட்டு ஒன்று வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அர்ஜென்ட்டாக டைரக்டர் வர சொல்கிறாருன்னு. என்னடா ப்ராப்ளம்? விக்கெல்லாம் வந்தாச்சு க்ளீன். வா 4 ரெண்டு அந்த மேக்கப் மேன் வரல, நீ தான் மேக்கப் மேன். அமிதாப். அமிதாப்க்கு நீ தான் மேக்கப் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சு. நான் தான் மேக்கப் மேன். எல்லாம் நேபாள் போய் அந்த 15 நாள் நேபாளில் அந்த இந்தியா ரெண்டு நேபாள் வர ஓடுவா அந்த மர்டர் கேஸில் மாட்டிக்கிட்டு அந்த கெட்டப்பெல்லாம் அந்த மெட்டீரியலே இல்லை நேபாளில். அந்த திரையில் உட்கார வச்சு மண்ணுக்கு இன்னும் ஊதி ஸ்ப்ரே அடித்து அந்த மண்ணெல்லாம் தழுவி தலைக்கு எல்லாம் மண்ணு தான். மேக்கப்பே கிடையாது, வெறும் மண்ணும் அந்த ஃபோட்டோ. நீ பெங்களூர் வந்துரு அந்த கானூನು அட்டூர் போய் லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸு டி ராமாராவ் டைரக்ஷனில் ஆரம்பிக்கிறேன், நீ தான் மேக்கப் மேன் அப்படின்னு சொல்லார். அந்த கானூன் படத்துக்கு. சார் நான் எப்படி சார் இது அங்கே கம்பெனி சீஃபு ராஜசேகர் சார், இந்த கம்பெனிக்கு கூட ராஜசேகர் அவருக்கு தூக்கிட்டு என்ன வச்சாங்க சார். அங்கே கூட நான் வந்தால் நல்லா இருக்கேன் சார், எங்கள் சீஃப் ஏதாவது தப்பாக இருப்பாங்க சார். சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து ட்ராவல் ஆகி பஸ்ஸில் கலெக்டா இருந்துச்சு கவர்மெண்ட்டில் பிடிச்சி சென்னை வந்து சென்னை இருந்துச்சு பெங்களூர் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுன்னு போனோம். அவங்கள நான் வரேன் சார், ஃப்ளைட்டில் இல்லை சார், லக்கேஜில் அது மெட்டீரியல் எல்லாம் சார் வந்துடும். அங்கே போனால் ஒரு 2 டேஸும் ஷூட் பண்ணாங்க, செட் ஆகலை. அந்த தாடி இது அந்த கண்களும் செட் ஆகலை. வட்ட சாருக்கு எங்கள் சீஃப்க்கு வேலை தெரியும், ஃபேவரிங்கு கை உனக்கு கை சிவரிங்க வட்டலை. ப்ரொடியூசர் கூப்பிட்டு அந்த நேபாளில் இருக்க அவன் எப்படியாவது பிடிச்சி நம்ம ட்ராவல் ஆகிட்டு வரான். அப்போல்லாம் செல்ஃபோன் எல்லாம் கிடையாதுல்ல. அவனு வச்சுக்கோங்க இந்த ஷெட்யூல் பேக்கப் பண்ணுங்க இதோட அப்படின்னு சொல்லி கூலி ஷூட்டிங்கு போயிட்டார். அந்த கானூன் வந்து பாதியில் நிறுத்திட்டு கூலி ஷூட்டிங் போகிறார். போயிட்டார் பெங்களூரில். அங்கே அடிபட்டது அமிதாபுக்கு ஃபைட்டில். டேபிள் ஜம்ப் பண்ணும்போது அந்த டேபிள் மொனை இங்கே குத்தியாச்சு. ஐயோ. குத்தி பிளட்டு ஃப்ளாட் ஆகி போய் அந்த பிளட்டு இதை சீமு பிடிச்சி அது 1 இயர் ட்ரீட்மெண்ட் ஆச்சு. சிங்கப்பூர் போய் அமெரிக்கா போய் பெரிய இப்போ எல்லாம் கோயிலில் అమితాబ్ పూజలు పునస్కారాలు అల్లా దర్గా ఇది అది மசீது சர்ச்சு. அவர் 1 இயர் சார். அதுக்கப்புறம் அமெரிக்கா போகும்போது அமெரிக்கா போயிட்டு வரும்போது ஷூட்டிங்கு மகான் தான் ஆரம்பிக்க போகிறோம். 10 நாளுக்காக போகிறார். ஏர்போர்ட்டில் அத்தனை ப்ரொடியூசரு டைரக்டரு சென்டாப் கொடுக்குறது போகும்போது அவர் ஒன்று சொன்னார், யோ அந்த கிராக் ஃபெலோ மேக்கப் மேன் புஜிபாபு தேடி கண்டுபிடிங்க, அவன் பெங்களூர் வரன்னு சொல்லி வரல, நான் வர்றேன் ஷூட்டிங்கு, அவன் டேட் எல்லாம் சொல்லி கட்டி போடுங்க அண்ணா. ஏர்போர்ட்டில் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் சென்னை வந்து அவன் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு பம்பாய் ஏர்போர்ட்டில் வச்சு வந்து சென்னை வந்து என்னை திட்டு என்ன பண்ணிய நீ உன்னியஸில் வேணான்னாரு. அவர் வேணுமன்றாரு. உயிருக்காக ட்ரை பண்ணி திரும்பி நீயே வேணுமான்னு கேட்குறாரு. அவளை என்ன மறந்து வச்சுட்ட? அது என்ன நான் எதுவுமே இல்லை சார். அந்த கானூனு ஃபினிஷ் பண்ணால் அந்த கானூனுக்கு பூர்ணச்சந்திராரு அந்த படத்துக்கு 5000 ரூபா தான் கொடுத்தாரு. அந்த கானூனுக்கா? படத்து ஃபுல்லாக. சார் ஏதோ ஒன்று லாபம். அதுக்கப்புறமா தான் அமிதாப்புக்கு பர்சனல் பேர் வந்தாச்சு. அமிதாப் பர்சனல் மேக்மேன். ஒரு படத்துக்கு 25,000 ரூபா. அமிதாப் பர்சனல் பேக்கப் புஜி பாபுங்கிற பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் பரவிருச்சு. அப்படியே தான் அந்த அட்வான்ஸு அந்த கம்பெனியில் அமிதாப் பேர் சொல்லி தெலுங்கு கம்பெனி ப்ரொடியூசர்ஸு முரளி மோகன் தம்பி கிஷோர் அண்ணன் இருக்கார்,
அவர் பேர் சொல்லி இந்த தேவராஜ நகரில் ஒரு கிரவுண்டு வீடு வாங்கிட்டேன். 1,80,000க்கு வாங்கினோம் 85ல். அதாவது அமிதாப்கிட்ட வேலை சேர்ந்த பிறகு தான் இந்த வீடு வாங்கி அப்போது இங்கே ட்ரைனேஜ் கிடையாது, வாட்டர் லைன் கிடையாது, கார்ப்பரேஷன் வாட்டர் கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது, ரோடு இல்லை, பஸ்ஸு 12C பஸ்ஸு ஒன்று சுற்றுது, ரோடே இல்லை, மண் ரோடு தான். இந்த அருணாச்சலம் ரோடு எல்லாம் மண் ரோடு. அதுக்கப்புறமா தான் அவர் ஃப்ரேமில் இருக்கும்போதே இந்திரா காந்தி இறந்து போச்சு. ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர். ராஜீவ் காந்திக்கும் அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ நல்லா அப்படி அப்போது எலெக்ஷன் வந்தாச்சு, இவர் எம்பியாக நிற்கிறார் அமிதாப் ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட்டுக்கு. அவ்வளோ நெருக்கடி ஃபேமிலியோட, இந்திரா காந்தி ஃபேமிலியோட ராஜீவ் காந்தி அவங்கள க்ளோஸ். வின் பண்ணார், சினிமா இல்லை, எகைன் சென்னை தான் நான் நோய்ந்து. அப்படியே விட கே பாப்பையான்னு சொல்லி டைரக்டர் ஹிந்தி படம் நிறைய பண்ணேன். அதனால ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தி பேச முடிஞ்சுது எனக்கு. அப்படியே வாழ்க்கை நடந்தபோது பாலகிருஷ்ணனுக்கு ஒரு 10 படம் மேலே பாலகிருஷ்ணா பண்ணேன். பெரிய பெரிய இங்கே ஷீல்டில் இருக்கும் பாலகிருஷ்ணன் 100 Days, சில்வர் ஜூப்ளி, மண் வாசனை, மங்கமகாரமனோடு, அது 1 year. தமிழ் படமா? தமிழில் ரீமேக் பாலகிருஷ்ணன் ஆக்ட் பண்ணி. மண் வாசனை வந்து இவர் பண்ணார் சார், ரேவதி இன்னும் அவன் பண்ணான். ஆமாம், சுஹாசினி பாண்டியன் பண்ணார். பாண்டியன் அது வந்து அப்படியே பாலகிருஷ்ணன் நடிக்கிறார். பாலகிருஷ்ணன் சுஹாசினி, அது சில்வர் ஜூப்ளி. அப்படி பாலகிருஷ்ணன் சினிமாவில் அன்னி சில்வர் ஜூப்ளி. அந்நேரத்தில் தான் ஹைதராபாத் வந்துடுவார். ஷிஃப்ட் ஆகிறேன், நானும் ஷிஃப்ட் ஆகிறேன், நீ வந்துடு. என்ன ஹைதராபாத் வர முடியாது சார், எனக்கு அந்த வெதரை சூட் ஆகாது. அதுன்னு பசங்க காலேஜில் சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும்னு தெரியாமல் நானே முடிச்சுட்டே இருக்கேன். இங்கே பழக்கமாகி போச்சு, இங்கே படிச்சுட்டு ஜெயபாரதி ஸ்கூலில் படித்தாங்க, இங்கே சேர்த்துக்கிறேன். நான் ஹைதராபாத் வரல சார், வேணாம்னு மேக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன், அங்கே தங்க மாட்டேன். அதோட பாலகிருஷ்ணன் கேட்டார். பொதுவாக நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்ல இருந்து பாலகிருஷ்ணனோட கேரக்டர் வந்து ரொம்ப அதிரடியான கேரக்டர்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி அப்போ நல்லா இருக்கார் சார் பாலகிருஷ்ணன். இஸ் சாது. அப்போது ஹைதராபாத் போய் தான் அந்த மிருகம் ஆயிட்டான். எல்லாரும் திட்டுறது, அடிக்கிறது, வல்கர் லாங்குவேஜில் திட்டுறது எல்லாம். துப்பாக்கி கைமோட தான் இருப்பாராங்க. அப்போ அங்கே ஹைதராபாத் போனேன், ரவுடி மாதிரி ஆகிட்டான். இங்கே நல்ல பையன், சென்னையில் இருக்கிறவருக்கு நல்ல பையன். சோஷலில் நாங்கள் 2 பேர் சேர்ந்து சீட் ஆடுவோம், தண்ணி அடிப்போம். பாலகிருஷ்ணன் நான் உட்காந்து தண்ணி அடிப்போம், பேக்கப் அனுப்போம். இந்த எதனால் அங்கே போன பிறகு இப்படி மாறுறாரு? இந்த விஜய்னு ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க சார். அந்த மாற்றிட்டாங்க. நீ அவங்க அப்போ என்ன சார் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்க பாலகிருஷ்ணன் இங்கே சென்னையில் 10 lakhs 5 லட்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் கோர் கணக்கு வந்து எங்கே போயிட்டேன். ஸோ இப்போ எல்லாம் பாலகிருஷ்ணன் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்லி வந்துடுது. ரா வா சீட்டை ஆடலாமா, தண்ணி அடிக்கலாமா, இது மத்தியானம் சாப்பாட்டு எல்லாம் கூட இருந்து சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தான் அப்போல்லாம். அதுக்கப்புறமா தான் ஏஜென்ட் விக்ரம் ஒர்க் பண்ணேன், கமல் சார்து. லிஜி ஹீரோயின் விக்ரம் கம்பெனி சீப். அம்ஜத் கானும் ரிம்பிள் கமாடியா அவங்க நிறைய ஆர்டிஸ்ட், இந்தி ஆர்டிஸ்ட்டு. எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், கமலுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த காரணம். அப்புறம் ஆக்கரி ரஸ்தானே பண்ணோம், அதே கைதி டைரி ஹிந்தி. அதே ஆக்கரி ரஸ்தானே கைதின் டைரி. கமலுக்கு பழக்கமாகி ஹிந்தி தெரியும், ஹிந்தி ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லி கம்பெனிக்கு சொன்னேன். அது பண்ணும்போது ஜெய்ப்பூர் வர சொன்னார். விக்ரம் படம் ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கமல் ஜெய்ப்பூருக்கு வர சொல்கிறார். சார் என்னால் வர முடியாது, எனக்கு இங்கே பாலகிருஷ்ணன் இருக்கார், அமிதாப் இருக்கார், கம்பெனிஸ் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு திட்டிட்டு எங்கள் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு போயிட்டு முடிச்சிட்டார். இனிமேல் கம்பெனி பக்கமாக வராதுன்னு சொல்லி. சார் ஓகே சார் நான் விட்டா. ராஜ்கமல் அதோட ஒரு படமோட எனக்கு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறமா தான்
இதெல்லாம் முடித்து நான் ஏதோ கம்பெனிக்கு பண்ணும்போது கமல் சார் நொந்து போயிட்டார். வந்து போய் நம்ம ஒரு ஷூட்டிங் நான் ஆரம்பிக்கிறேன் சேத்துராமன் டைரக்ஷன் வாகினி. கமல் சார் ஏன் வந்து நொந்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளாப் தானே. விக்ரம் விக்ரம் ஓடிச்சு, తర్వాత 2-3 படம் ஓடியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாப், எல்லாமே ஃப்ளாப்பு. கால் உடஞ்சிது, பிரேக் ஆகி அது ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம். வர சொல்லு அவரு ஆஃபீஸ், நான் செய்ய மாட்டேன் சார், உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, உங்கள் பால்ஸ் வேறு என் பால்ஸ் வேறு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 4-5 பேர் பெரியவங்க தெலுங்கு ப்ரொடியூசர் அவங்க சேர்த்து அவர் கேட்குறாரு பண்ணு. இல்லை சார் மென்டலு நான் ஒரு டைப், ஒத்து வராது. நீ உட்கார்ந்தன்னா உட்கார்ற, எழுந்திரிச்சேன்னா எழுந்திருக்க, நான் எதுவும் பேச மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், நீ உனக்கு என்ன தோணுதோ அது செய். அனி 35 நாள் ஷூட்டிங். நம்ம வார்த்தை 35 நாள். 35,000 தரேன். டெய்லி மாதம் 5 ரூபா செக் கொடுப்பாரு. தேனா பேங்க்ஸ் అని தேனாம்பேட்டில் இருக்க, ஆழ்வார்பேட்டில் செக் கொடுப்பாரு. ஏன்னா நீ ப்ரொடியூசர்கிட்ட மேனேஜர்கிட்ட கை நீட்டி இப்படி வாங்குற, அது பிச்சை வாங்கினது, அவங்கக்கிட்ட பேட்டா கூட அது வாங்கக்கூடாது, அது இதுன்னு சொல்லி வச்சு எனக்கு அவரே 5 ரூபா மாதம் கொடுத்துட்டே இருந்தார். சுபசங்கல்பம், விஸ்வநாதன் சாரதி, பாசவலை அதெல்லாம் பண்ணிட்டு இந்தியனும் பண்ணேன். இந்தியன் ஃபுல்லாக பண்ணேன். இந்தியனுக்கு வந்து ஃபாரின் மேக்கப் மேன் அந்த வந்து பேப்பரெல்லாம் ஒட்டுவோம், அந்த ஒட்டுற மேலே கலரிங் நான் பண்ணி விக்கு வைக்கிறது, மீஸ் வைக்கிறது என் மேலே. ஸோ இந்தியனும் 96 முடிச்சிட்டேன். இந்தியனை முடிச்சுட்டு அவை ஷெர்மிக்கு ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட் ஷெட்யூலு அவை ஷெர்மிக்கு முடித்தேன். அந்த கெட்டப் வரல, நார்மல் மீனா இது குஷால்தாஸ் கார்டன்னு வீடனி ஆழ்வார் இது பூந்தமல்ல இருந்து இப்போ எல்லாம் உடச்சி போட்டாங்க. முடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் நடந்தது, பெரிய ஸ்ட்ரைக். இங்கேருந்து ஹைதராபாத் போகக்கூடாது, ஹைதராபாத் இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்கில் வரக்கூடாதுன்னா நான் வந்து கமல் சார் வீட்டுக்கு போனேன். சார் எனக்கு காசு வேணும், அவசியம் மிக்க ரன்னிங்கில் இருக்கு, இந்தியனும் 45 நாள் சொன்னீங்க, 150 நாள் பண்ணால் எதுவுமே கொடுக்கல நீங்கள், இப்போ நீங்கள் சம்பளம் கூட ஏற்றிட்டீங்க, அப்போல்லாம் கிடையாது, எனக்கு காலேஜ் ஃபீஸு கட்டணும், பெரிய பாப்பா எம்சிஏ படிக்கணும், யூனிவர்சிட்டியில் சேர்க்கணும், காசு வேணும். அதுக்கு அவர் எதாவது பேசினார், எனக்கு பிடிக்கல. நேராக அவர் மேனேஜர் டிடிகே ரோட்டில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே மெட்டீரியலு பாக்ஸு கீயெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஹைதராபாத் போகிறேன், இங்கே வாழ முடியாது, இங்கே ஸ்ட்ரைக்கு, அது எப்போ திரும்ப தெரியாது, கமல் சார் சொல்லிட்டாரு, அது எப்போ திரும்ப தெரியாது, ஒர்க்கர்ஸ் எல்லாம் 80% பேட்டா ஏற்றுட்டாங்க, இதெல்லாம் இப்போ கட்டுப்படி ஆகாது, அது இது சொன்னார். சார் என்னால் முடியாது, நான் வரல. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கிளியர் ஆகி கிளியர் ஆகி ஷூட்டிங் ஆரம்பித்து எனக்கு செல்லு கிடையாது. கமல் சார் தான் இந்தியன் டைமில் வாங்கினார், நாங்கள் எல்லாம் யாரும் வாங்கலை. நீ இவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்போது செல்லு எல்லாம் 8 ரூபா கால் போனால் இன்கம் 8, அவுட் சைடு 8 செல்லிட்டார். ஷூட்டிங்குன்னு வீட்டில் சொன்னாங்க. அப்போது ஒய்ஃப் இருக்குது, இல்லை அவர் ஊருக்கு போயிட்டார் சொல்லி 3 நாள் வண்டி வந்தது போகல ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் வேறு மேக்கப் மேன் வச்சுக்கிட்டாங்க, ஃபார்னிச்சு வச்சு அந்த அவசியமாக கேட்டப்பெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு தொடர்பே இல்லை, நானும் ட்ரை பண்ணலை. கமல் அவர்கள்ட்ட நீங்கள் பணத்துக்காக நீங்கள் ஒரு பணம் கேட்டு நிற்கிறீங்க, அப்போது அவர் அந்த இதை சரி பண்ணாரா? சரி பண்ணல, பணம் கொடுக்கல. நானும் போய் கேட்கல, மறுபடியும் அந்த பக்கமே போகல, டிடிகே ஆஃபீஸ்க்கே போகல, நான் வேணான்னு சொல்லி விட்டேன். நான் சைலண்ட்டாக வீட்டில் இருந்து ஏதோ கம்பெனி மூலியமாக வந்தால் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்நேரத்தில் தான் ஷங்கர் ஃபோன் பண்ணி கமல் சார் வர சொல்கிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு, அன்றைக்கி எதுவும் இப்படி பேசுறதுக்கு சாரி, வர சொல்லு எல்லாம் தரேன்னு. என்ன கூட வேணாம் சார், ஒன்ஸு நான் வந்தாச்சு வேணாம். அதே மாதிரி நான் வந்த ஆர்டிஸ்ட்டு யாருக்கிட்ட கூட திரும்பி நான் போகல.
கமல் சார்கிட்ட தான் நான் வந்தேன் செகண்ட் டைம். யாருக்கிட்ட செகண்ட் டைம் போனதில்லை. கமல்கிட்ட சார்கிட்ட வந்த செகண்ட் டைம் அவர் பண்ணலை. எனக்கு வேண்டாம், அது போதும். பேர் வந்தாச்சு. மேக்கப் மேன், இந்தியன் மேக்கப் மேன், கமல் சார் மேக்கப் மேன் பேர் வந்தது, அது போதும். அதே எனக்கு பெரிய சொத்து.